Praise the Lord. இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கோம். கர்த்தருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. கர்த்தருடைய நுகம் என்பது ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு பாரம். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. என்னத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும்? அந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் நம்மிடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சாந்தத்தையும் அவருடைய மனத்தாழ்மையும். நிச்சயமாகவே அவரை போல யாரும் சாந்தமாகவும் அவரை போல யாரும் மனத்தாழ்மையா இருக்க முடியாது. ஆனா கர்த்தர் அந்த அளவுக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். பாருங்க, இந்த 40 நாள் லெந்து காலத்துல நம்ம வாழ்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஏசப்பாவினுடைய சிலுவை பாடு மரணத்தை அநேக சபைகள்ல இந்த 40 நாளை அனுசரிப்பாங்க, தியானிப்பாங்க. இந்த காலத்துல நாம இன்னும் ஆண்டவருக்குள்ள நெருங்கிறதுக்கு இந்த 40 நாட்கள் நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அந்த 40 நாளினுடைய முதல் நாளாக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம்தான் அவருடைய சாந்தத்தையும் அவருடைய மனத்தாழ்மையும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. அதனால இந்த 40 நாள்ல ஆண்டவருடைய சாந்தத்தையும் அவருடைய மனத்தாழ்மையும் பிராக்டிஸ் பண்ணுங்க.